கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தானது கூட. வெயிட் குறைக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். பாசி பயிர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது கேரளா அரிசி, ப்ரௌன் அரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்து 50 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருவோம். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான, இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டுருவோம். தோசைக்கு வந்து குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்குவோம். இந்த மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தோசை ஊற்றுவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடை தோசைக்கு நீங்கள் மாவு அரைச்சா கூட உடனே நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ருசி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி லேசாக ஊற்றி சாம்பார், சட்னி, இந்த மாதிரி சைடிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மிளகாய், இஞ்சி கொஞ்சம், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை. எல்லா மாவுலேயும் நீங்கள் இதை சேர்த்துடாமல் உங்களுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா லேசாக ஊற்றிக்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். மல்லித்தலை. குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு, தோசை ரெடி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.